திரு இந்திரகுமார் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த நீட் தேர்வில் நடந்திருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிபன்சி அப்படின்றதுக்கு மறுதேர்வு அப்படின்னு சொல்லி இந்த என்டிஏ அறிவித்திருக்கிறார்கள். இந்தியாவில் எவ்வளவோ அமைப்புகள் தேர்வுகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஆல் இந்தியா எக்ஸாம்ன்றது புதுசு இல்லை. சிவில் சர்வீஸ் காலத்திலிருந்து நாம் அதை நடத்திட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலேயே கூட இப்போதும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லாம் வராத கோளாறுகள், அதில் எல்லாம் வராத குளறுபடிகள் எல்லாம் இப்போது இந்த என்டிஏல ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக ஒவ்வொரு தடவை என்ன சொல்கிறாங்க, இது 1 சென்டர் தான், 2 சென்டர் தான், 3 சென்டர் தான், 1500 பேர் தான். 1500 பேர்னா அவங்க வாழ்க்கை முக்கியம் இல்லையா? அப்போது எல்லாருக்கும் சமமான ஒரு தேர்வாக இது இருக்கிறதா அப்படின்ற கேள்வி முதல்ல முக்கியமானது. ரெண்டாவது, சார் சொன்னார் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் எடுத்து பாருங்கள், ரூரல்லேருந்து அதிகமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சார் சொன்னார். ஏகே ராஜன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்தது. 2016-17 ஆண்டு, அதாவது நீட் வர்றதுக்கு இமீடியட் பிஃபோர் இயர், அந்த ஆண்டில் கிராமப்புற பகுதியைச் சேர்ந்து மாணவர்கள் அரசு பள்ளிகளில் அட்மிஷன் பெற்றது அப்படின்றது 65%. 2020-21 அது 49% குறைந்திருக்கிறது. ஆகவே கிராமப்புற மாணவர்களுக்கு அது அக்சசிபிலிட்டியில் பெரிய சிக்கலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ரெண்டாவது, 3 தடவை தான் நீட் எழுத முடியும், மேலெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் கிடையாது. ஸோ சேம் மார்க்கை வச்சு தான் நீங்கள் ரீஅப்ளை பண்ண முடியும். 2010-11 கரண்ட் அட்மிஷன், அதாவது அந்த ஆண்டில் படித்து தேர்வு பெற்று மருத்துவத்துறையில் இடம்பெற்ற மாணவர்கள் 92.85%. அதனால் மற்றவர்களுக்கு இடம் இல்லையா, ரிப்பீட்டர்ஸுக்கு இடம் இல்லையா அப்படின்னா 7.15% பேர் 2வது முறையோ அல்லது 3வது முறையோ அப்பியர் ஆகி போயிருக்கிறாங்க. 2020-21 நீட்டுக்கு பிறகு கரண்ட் அப்பியரிங் ஸ்டூடெண்ட்ஸினுடைய நீட்டு மூலமாக கரண்ட் அட்மிஷனில், அதாவது அந்த ஆண்டே படித்து தேர்வு பெற்று போன மாணவர்களுடைய சதவீதம் 28.6. அதே இது ரிப்பீட்டர்ஸ், அதாவது அதர் தேன் கரண்ட் அட்மிஷன், 2வது முறை நீட்டுக்கு தயாரித்து 3வது முறை நீட்டுக்கு தயாரித்து உள்ளே இடம் பெறுறவங்க யார் அப்படின்னா எத்தனை பேர் அப்படின்னா 71.42%. அப்போது இது திரும்ப யாரால் காலத்தை செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி, பணத்தை செலவு பண்ணி படிக்க முடியுதோ அவங்களுக்கு மட்டுமே இடத்தை அதிகமாக கொடுக்கும் முறையாக மாறி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப அடிப்படையான சிக்கல். அந்த சிக்கல், அந்த புரிதல் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது, தீவிரமாக எதிர்க்கிறோம். ஆனால் உங்கள் கூட பயணிக்கக்கூடிய, இந்தியா கூட்டணியில் திமுகவோட பயணிக்கக்கூடிய மற்ற அனைத்து தலைவர்களுமே இதை பெரிதாக எதிர்க்கிறது இல்லையா? இப்போ பொது சுகாதாரத்துறை நம்மகிட்ட வலுவாக இருக்குது, இதே அளவுக்கு இதை விட கூடுதலாக வலுவாக கேரளாவிலையும் இருக்குது. அங்கேருந்து கூட நீட்டுக்கான பெரிய அளவுக்கு எங்கள் மாநில கட்டமைப்பை இது சிதைக்குங்கிற எதிர்ப்பே வர்றதில்லையே. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னா அதுக்கு என்ன அடிப்படை, இல்லை அரசியல் தான் காரணமா? இல்லை, தமிழ்நாட்டில் இந்த எதிர்ப்பு தீவிரமாக வருவதற்கு காரணம் அக்சசிபிலிட்டி டு த மெடிக்கல் எஜுகேஷன். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, எக்ஸாமினேஷன் இஸ் சம்திங் குவைட் டிஃபரண்ட் ஃப்ரம் எஜுகேஷன். கல்வியிலிருந்து தேர்வு என்பது வேறுபட்டது. பட் இன் த நேம் ஆஃப் ரைசிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், கல்வித்தரத்தை உயர்த்துகிறேன் என்கின்ற பெயரில் தே ஆர் மேக்கிங் த எக்ஸாமினேஷன் சோ இம்பாசிபிள் அண்ட் சோ சிவியர். எழுத முடியாத அளவுக்கு அதை மாற்றியமைத்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மாணவர்களால் அதை எட்டி பிடிக்க முடியாத உயரத்திற்கு அதை ஏற்றிக்கொண்டே போவதற்கு சமமானது. இது அம்பேத்கர் சொன்னது. தமிழ்நாடு அதை உணர்ந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாடு என்ன செய்கிறது அப்படின்னா, பொது நுழைவுத் தேர்வு, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கான காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு தமிழ்நாட்டிலும் இருந்தது. அந்த முறையிலும் கூட கிராமப்புற மாணவர்களுக்கான முன்னுரிமை என்றெல்லாம் தமிழ்நாடு பேசிக்கொண்டே இருந்தது. அப்போ இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவருடைய தலைமையில் குழு அமைத்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் பொது நுழைவுத் தேர்வு அப்படின்ற முறையே தேவையில்லை, கல்வி என்பது 12ஆம் வகுப்பில் அவர்கள் பயிற்சி பெறுவதே போதுமானது. சார் சொன்னாரு எம்பிஏவுக்கு எக்ஸாம் எழுதி தானே போறாங்க, எம்பிஏவுக்கான எக்ஸாம் அப்படின்றத நீட்டு தேர்வோட, யூஜி நீட்டு தேர்வோட ஒப்பிட முடியாது. எம்பிஏ பிபிஏவுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. பிபிஏ நீங்க 12ஆம் கிளாஸ் மார்க் வச்சு சேர்ந்துடலாம். எம்பிஏ பெரிய கல்லூரிகளில் நீங்க போய் இடம்பெறும் பொழுது அந்த இடத்துல நீங்க தேர்வு எழுதி போக வேண்டியது இருக்கு. அது அவங்களுடைய சாய்ஸ். ஆனா இது அவங்களுடைய பேசிக் ரைட்ஸ். அவங்க அண்டர் கிராஜுவேட் ஆகிறது அவங்களுடைய பேசிக் ரைட்ஸ். அந்த ரைட்ஸையே இது மறுப்பதாக மாறுகிறது அப்படின்றது தான். அதே போல் உலகளவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேர்வுமுறைகளோட ஒப்பிட்டாலும் கூட இந்த பல்வேறு தேர்வுமுறைகள் இருக்குது உலக அளவில். இதே மாதிரி பொது நுழைவு தேர்வுகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
எல்லா மாகாணங்களையும் 51 நட்சத்திரங்களிடம் கலந்து ஆலோசித்து அந்த மாகாணத்தினுடைய கவர்னர்களோடு அந்த மாகாணத்தினுடைய உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு வடிவத்தை உருவாக்கி அதை பொதுமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களே தவிர மேலிருந்து, அதாவது வாஷிங்டன் டிசியிலிருந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை எல்லாருக்கும் போய் கொடுத்து இதை நீ பின்பற்றுன்னு சொல்லலை. இந்த டிஸ்கஷன் அண்ட் டிபேட் அப்படின்றது இங்கு நடக்காமலே போயிருக்கிறது. ஆனா எதிர்ப்பு வரலையே தமிழ்நாட்டை தவிர மற்ற எந்த மாநிலங்களும் தமிழ்நாடு குளறுபடிக்கு மட்டும்தான் எதிர்ப்பு சொன்னதுக்கு காரணமே அதுதான். தமிழ்நாடு மேட் இட் மோர் அக்சசிபிள் டு த ரூரல் அண்ட் அண்டர் பிரிவிலேஜ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது ரொம்ப அடிப்படையான தத்துவம். தமிழ்நாடு அளவிற்கு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலிருந்து, தலித் சமூகங்களிலிருந்து, தலித்துகளிலும் தலித்தாக கருதப்படுகின்ற அருந்ததியர் சமூகத்திலிருந்து, பழங்குடியின சமூகத்திலிருந்து, இந்த நீட் தேர்வு இல்லாத காலகட்டத்தில் மருத்துவராய் வந்தாங்க இல்லையா, அவர்களை போன்ற மருத்துவ முறை அப்படின்றது வேற இந்த அளவுக்கு மருத்துவர்கள் வேறு சமூகங்களில் இருந்து இல்லாமல் இருந்தது. இரண்டாவது, தமிழ்நாடு மற்ற எல்லா மாநிலங்களும் செய்யாத ஒன்றை முயற்சி செய்து பார்த்தது. அதுதான் கிராமப்புறங்களில் சென்று சேவையாற்றுவது. இந்த கிராமப்புறங்களில் சென்று சேவையாற்றுவது அப்படின்றது அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கிறதுக்காக மட்டும் இல்ல. வெயிட்டேஜ் ஏன் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, அடிப்படையில மருத்துவம் அப்படின்றது சேவை அப்படின்னு சொல்றாங்க. உலகளவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்சசிபிலிட்டி, குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபிள் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படி தனித்தனியா தீர்க்க முடியாது. ஆனால் இந்த சமூகமாக நாம் எதிர்கொள்கின்ற சிக்கல்களை சரியாக அடையாளம் காணுதல் அப்படின்றத தமிழ்நாடு தெளிவாக செய்து காட்டிய காரணத்தால் இங்கு அந்த விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது. கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இதை முடிவு செய்கின்ற அதிகாரத்தை ஒன்றிய அரசு எப்படி வேளாண் சட்டங்களை தானே நிறைவேற்றி கொண்டு அந்த அதிகாரம் தனக்கு இருப்பதாக அல்ட்ராவைரஸ் டு த கான்ஸ்டிடியூஷனாக ஒன்றை செய்தார்களோ, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய வேளாண் மசோதாக்களுக்கு அவங்க ஒரு சட்டம் இயற்றுறாங்க இல்லையா, அதே போல இந்த யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றது எஸ்டாப்ளிஷிங் அண்ட் ரன்னிங் அண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றது ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்றதுடைய பொறுப்பு மாநில அரசாங்கத்திட்ட இருக்கு. அதனுடைய லா எனாக்ட்மெண்ட் பாடி அப்படின்றது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அங்கு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் மூலமாக எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அதாவது சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அதில் மாணவர் சேர்க்கையை நடத்துவது அப்படின்றது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடைபெற வேண்டும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய மெடிக்கல் எஜுகேஷன் ஆக்ட்ல சில திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. திருத்தங்களை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கேஸ் போகுது. என்ன கேஸ் போகுது அப்படின்னா, இவங்க ஒரு நோட்டிபிகேஷன் போடுறாங்க. என்ன நோட்டிபிகேஷன்? ஒரு பொது நுழைவுத் தேர்வை நடத்த வேண்டும்னு நோட்டிபிகேஷன் போடுறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது, எப்படிப்பா நீங்க பொது நுழைவுத் தேர்வு நடத்துறீங்க, உங்களுக்கு தான் சட்டத்தில் இடமே இல்லையே, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நோட்டிபிகேஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. சட்டத்தில் பொது நுழைவுத் தேர்வை இயற்றக்கூடிய அதிகாரம் தனக்கு இருப்பதாக சட்டத்தை திருத்திக் கொள்ளுகிறார்கள். அப்ப பழைய நோட்டிபிகேஷன்றது செல்லாததாகி விடுகிறது. ஆனா அந்த செல்லாமல் போன நோட்டிபிகேஷன் அடிப்படையில் தான் நீங்க நீட் தேர்வு நடத்திட்டு இருக்காங்க. அப்படி முறைகேடாக எல்லா வகைகளிலும் முறைகேடாக நடத்தப்படுகின்ற இந்த தேர்வு முறையை தமிழ்நாடு எதிர்க்கிறது என்று பார்க்காமல், யாரோ ஒரு சிலர் இதை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு யோசிக்காம, இந்தியாவினுடைய மருத்துவ கட்டமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். ஒண்ணும் இல்ல, கடந்த மாதம் கூட எலெக்ஷன் நடந்துட்டு இருந்த காலத்துல கூட பாகிஸ்தானில் இருந்து இதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக இங்கு ஒரு பெண் சென்னைக்கு மருத்துவ ரீதியாக உதவி பெற்று மீண்டு சென்றார் இல்லையா. இப்படி எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இந்தியா முழுவதும் இருந்து சென்னைக்கு ஒன்று மருத்துவ உதவி பெற்று செல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மருத்துவ தலைநகராக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்காமல், எந்த மாநிலத்திலும் உரிமையை பறிக்காமல், நிம்மதியாக அந்தந்த மருத்துவ கல்லூரிகளுக்கு உரிய உட்கட்டமை வசதிகளை மேம்படுத்தி தரும் வேலையை மட்டும் இந்த ஒன்றிய அரசு பார்த்தால், இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது வெறும் பயோமெடிக்கலாக இல்லாமல் பயோ சைக்கோ சோசியலாக மாற்ற வேண்டிய காலகட்டத்தை நெருங்கி இருக்கிறோம்னு குளோபல் மெடிக்கல் ஃபெடரேஷன் சொல்றாங்க. அதாவது இது உளவியலோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் மருத்துவர்களுக்கே உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு தேர்வு நடக்கிறது. ஒரு ஏகே ராஜன் கமிட்டியில அரசு பள்ளியில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எவ்வளவு பேர் இடம்பெற்றார்கள் இது இல்லைன்னு சொன்னாரு. அது தவறான தகவல். டேபிள் 7.14 பேஜ் நம்பர் 55 அகாடமிக் இயர் 2010-11 2014-15 16-17 எல்லா ஆண்டுகளிலும் எவ்வளவு பேர் அரசு பள்ளியிலிருந்து எவ்வளவு பேர் தனியார் பள்ளியிலிருந்துன்ற டேட்டா இருக்கு. அதுல நீட் வருவதற்கு முந்தைய ஆண்டு 2016-17 அரசு நிர்வாகத்தின் கீழ் இருந்த பள்ளிகளில் படித்து தேர்வான மாணவர்கள் 34 பேர். அதற்கு அடுத்து இம்மீடியட் நெக்ஸ்ட் இயர் நீட் வந்ததற்கு பிறகு வெறும் 3 பேர். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு
அதுக்கு பிறகு 6, 7, 5 இப்படிதான் இருந்தது. தமிழ்நாடு அரசு Okay. 7.5% அது 7.5% சார். நீட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீட் வந்தப்ப எல்லாரும் தடுமாறினாங்க. அதாவது நீங்க வந்த முதல் 2 ஆண்டுகளை மட்டும்தான் சொல்றீங்க. தடுமாறினாங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க. எல்லாரும் பேசினா புரியாதுங்க. எல்லாரும் பேசினா புரியாது. முதல் அவர் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அரசாங்கம் அதாவது இங்க இருக்க அரசாங்கம் நிறைய இடஒதுக்கீட்டின் மூலமாக வந்தவர்களே தவிர அதுக்கும் நீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீட்டுக்காக வந்தவர்கள் அல்ல. அந்த இடஒதுக்கீட்டை எடுத்து விட்டால் நீட் என்பது தரமற்றது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்களா? Right. அதை ஒழித்து விடலாம் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களா? இல்ல. சொல்லுங்க. நன்றி இந்திரகுமார், நிறைவு பெறும். தமிழ்நாடு அரசு அப்படி என்ன சாதனையை செய்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அரசு மருத்துவமனைகளை அவ்வளவு சாதாரணமாக கேள்வி கேட்டுட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் 50 வருடங்களில் 4 லட்சம் கை மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 15 மாதங்களில் 11 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிறந்து 3 மாதமான ஒரு குழந்தைக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல சாதனைகளை தமிழ்நாடு செய்திருக்கிறது. கவுண்ட்ல டிஃபர் பண்றேன், கவுண்ட் கூட குறைய வருது, இப்படி பல கேள்விகளை கேட்கலாம். நாங்க யாரும் அரசு மருத்துவமனையை கேள்வி கேட்கலன்னு சொல்றேன். கேட்கலையே, யாரோ கேட்ட கேள்விக்கு இங்க உட்கார்ந்து போஸ்டர் அடிச்சீங்க. அவர் கேட்கலனா அவர் அமைதியா இருக்கலாம். அவர் குறுக்கிட நீங்க யாருக்கோ பதில் சொல்லுங்க. நன்றி நன்றி. எனக்கு ஒரே ஒரு என்னுடைய அரை நிமிடத்துல சொல்லுங்க டாக்டர் அமர் சொல்லுங்க. நாம பெரியவங்க, பாகிஸ்தான் சின்னவங்க இந்த மாதிரி எல்லாம் ஏளனம் செய்ய வேண்டாம். இது நல்லதல்ல. பாகிஸ்தான்ல உலகத்திலே தலை சிறந்த ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் இருக்குது. சிந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கு. தலை சிறந்த டிரான்ஸ்பிளான்ட் சென்டர். வேர்ல்ட்ஸ் லீடிங் கிட்னி அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. ஃப்ரீயா பண்றாங்க. ஹார்ட் லங் பண்ணல தவிர லிவர் பண்றாங்க, கிட்னி பண்றாங்க. உலக புகழ்பெற்ற ஒரு இன்ஸ்டிடியூட் அது. ஆகவே நம்ம தெரியாம விஷயங்களை பேச வேண்டாம். ஸ்டான்லில 4 லட்சம் நடந்ததா சொல்லு. பாகிஸ்தான் ஒரு டாக்டர் ஒத்துக்கிறாரா கேளுங்க. அவர் டாக்டர் ஒத்துக்கிறாரா கேளுங்க. 4 லட்சம் உறுப்பு மாற்று, அதுல கையை காலம் கையை மாத்தி வச்சு அதே ஸ்டான்லில செத்து போச்சு. தமிழ்நாட்டில் இளம் சிறார் அறுவை சிகிச்சை திட்டத்தில் காது கேளாதவர்களுக்கான காக்லியர் இம்ப்ளான்ட்டிலிருந்து அத்தனையும் இன்றைக்கும் இலவசமாக அரசு பொது மருத்துவமனைகளில் இருக்கிறது. மக்கள் அதனால் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே 12ஆம் வகுப்பு வீராங்கனைக்கு கையை மாத்தி காலை மாத்தி வச்சு ஓட முடியாம செத்தே போச்சு அந்த பொண்ணு. அத பேசுவோமா நம்ம? ஒரு தவறு நடந்திருக்கும். இந்திரகுமார் நிறைவா முடிச்சிருங்க. நிறைவா நான் சொல்றேன் ஒரே ஒரு கருத்து. இருங்க அவர் முடிச்சிரட்டும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு சுகாதார இந்தியன் ரயில்வே விஷத்தை கக்குறதே கொள்கையா பாஜக வச்சிருக்கு. ரயில்கள் இந்திய சமூகத்தோட பிரதிபலிப்பு. அந்த ரயில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி, தேர்ட் கிளாஸ் ஏசி, ஏசி இல்லாம ரிசர்வேஷன் ஸ்லீப்பர், அது போக அன்ரிசர்வ்டு, இப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள். எதனால அப்படின்னா அந்தந்த வர்க்கநிலையை சேர்ந்தவர்கள் அதில் அக்கமடேட் ஆகிக்குவாங்க அப்படின்றதுக்காக. இப்படி இந்தியன் ரயில்வேஸ்லேயே ஒவ்வொரு வர்க்கநிலைக்கும் ஒரு அக்கமடேஷன் இருக்கும் பொழுது இந்திய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே கேட் வழியா அவ்வளோ பேரே உள்ள விடுறேன்னு சொல்ற அயோக்கியத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும்.